தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் கனமழை காரணமாக 5 வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரனிடம் கேட்போம். சுரேந்திரன், தற்பொழுது அந்த வீடுகளை இழந்திருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்களா? இதை பற்றி அவங்க சொல்வது என்ன? வணக்கம். தேனி மாவட்டம் கம்பத்தில் நேற்று தினம் பெய்த மழையின் காரணமாக 5 வீடுகள் ஒரு பக்க சுவர் இடிந்து சேதம். தேனி மாவட்டம் கம்பம் நகரத்தில் 33 வார்டுகள் உள்ளன. இங்கே வணிக நிறுவனங்கள், குடியிருப்புகள் இருந்து வெளியேறும் கழிவு நீர்கள் சாக்கடை சாலைகள் மற்றும் ஓடைகள் வழியாக சின்ன வாய்க்கால் மற்றும் வீரப்பநாயக்கன் குளத்தில் கலக்கின்றன. இந்நிலையில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் கனத்த மழை பெய்தது. இதனால் சாக்கடை கால்வாய் ஓடையில் கழிவு நீருடன் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதில் ஆதிசக்தி விநாயகர் கோயில் தெருவில் உள்ள நகராட்சி மெயின் ஆரம்ப பள்ளியை ஒட்டி செல்லும் ஓடையின் சாக்கடை கால்வாய் அடைப்பு ஏற்பட்டதால் கழிவு நீருடன் மழை நீர் பள்ளி வளாகத்துக்குள் சூழ்ந்து பின்னர் சுமார் 5 அடி உயர்ந்த தண்ணீரானது பள்ளி வளாகத்திலிருந்து கிழக்கு பகுதியாக சென்று வெளியேறி அப்பகுதியில் உள்ள காலி இடத்தில் தண்ணீர் புகுந்தது. குளம் போல் தேங்கி நின்றிருந்த தண்ணீர் அரிப்பை தாங்க முடியாத கட்டிட சுவர்கள் அடியோடு சரிந்து விழுந்தன. இதில் சுமார் 5 வீடுகள் சேதமானது. இரவு நேரத்தில் மின்சாரம் இல்லாத காரணத்தால் இந்த வீடுகளில் இருந்த பொதுமக்கள் வீட்டின் முன்பக்கம் பகுதியில் இருந்தனர். இதனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. வீட்டில் இருந்த பொருட்கள் மட்டும் சேதமானது. இது குறித்து தகவல் இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மற்றும் கம்பம் நகரமன்ற வனிதா நெப்போலியன் ஆணையர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து பொது வீட்டில் சுவர் இருந்த சேதமடைந்தது கேட்டிருந்தனர். மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் சாக்கடை கால்வாய் அதிக அளவில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள காரணத்தினால் மழை நீர் இதுபோன்று வெளியே சேதங்களை ஏற்படுத்துகின்றது வருகிறது. எனவே நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்தும் சாக்கடை கால்வாய்களை உரிய முறையில் தூர்வார வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தகவல்களுக்கு நன்றி சுரேந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.